சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். விஜயன். எஸ் சார். இந்த அம்மா கிட்ட அந்த குழந்தை போட்டோ வாங்கிக்கோங்க. அதை எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பிச்சு விடுங்க. டியூட்டியில் இருக்கிற எல்லா பெட்ரோல் வண்டிக்கும் அனுப்பிச்சு விடுங்க. எனக்கு அடுத்த ½ அன் ஹவர்ல அந்த குழந்தை பத்தின இன்ஃபர்மேஷன் வரணும். ஓகே சார். போங்க சார். எனக்கு ஒரு டவுட். எனக்கு இவங்க மேல டவுட் இருக்கு சார். ஒருவேளை இவங்க தான் என் அக்கா பொண்ணை ஒளிச்சு வச்சு காணோன்னு பொய் சொல்றாங்களோன்னு சந்தேகமா இருக்கு சார். நீங்க தானம்மா பொண்ணோட அம்மான்னு சொன்னீங்க. ஆமா சார். அப்புறம் இவங்க சார் அம்மானா இவங்க பெத்த அம்மா இல்ல சார், இவங்க ஹஸ்பண்டோட குழந்தை. அது என்னதாம்மா நடந்துச்சு? கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. சும்மா குழப்பிக்கிட்டே இருக்கீங்க. நான் சொல்றேன் சார். மதுமிதாங்கிற குழந்தையோட கஸ்டடிய செவ்வந்தியிடம் இந்த கோர்ட் ஒப்படைக்கிறது. உங்க எல்லாரும் முன்னாடியும் மதுவா ஒரு பிச்சையா கேக்குறேன், என் கூட கூட்டிட்டு போறேன். மது எங்கம்மா? எங்களை கேக்குறீங்க? அவ காருக்குள்ள தானே இருந்தா. மது கோயிலுக்கு வரணும் உங்க பின்னாடி தான் வந்தா. ஏமா கோர்ட்டே ஓகே சொன்னதுக்கு அப்புறம் இவங்களா பார்த்து குழந்தைய உங்க கூட அனுப்பி வச்சா அதை ஒழுங்கா பாத்துக்க தெரியாதா? தொலைச்சிட்டு வந்துட்டு அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. சார் நான் அதை தான் இவங்க பண்ண பிளான்னு சொல்றேன். அவளை என் கூட அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அவளை கூட்டிட்டு வந்து ஒளிச்சு வச்சிருக்கா சார். சார் ஒளிச்சு வச்சிருந்தா மது எப்படி சார் பூ விக்கிற அம்மா கிட்ட இருந்து போனை வாங்கி பேசுவா? இவ சும்மா தேவையில்லாம பேசுறா சார். சார் இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு ஏதோ பெருசா பிளான் பண்றாங்க. அதனாலதான் என் அக்கா பொண்ணு போயிட்டா சார். நாங்க பிளான் பண்ணதால போல அர்ச்சனா, நீ பண்ண பிளான மது கேட்டிருப்பா, அதனாலதான் போயிருக்கா. என்ன நான் என்ன பிளான் பண்ணேன்? ஆமா, கோயில்ல வச்சு சொன்னல சிங்கப்பூருக்கு கூட்டிட்டு போறேன், ஆனா நான் மதுவை திருப்பி அனுப்ப மாட்டேன்னு சொன்னல. அத மது கேட்டிருப்பா, அதனாலதான் அங்க இருந்து ஓடி போயிருக்கா. உனக்கு மதுவை திரும்ப அனுப்புற ஐடியாவே இல்ல. எப்படியாவது கூப்பிட்டு போயிட்டா போதுன்னு நீ ஒரு பிளான போட்ட, ஆண்டவன் வேற ஒரு பிளான போட்டுட்டான். அர்ச்சனா நீ அப்படியே நினைச்சு கூட்டிட்டு போன? சொல்லு, என்கிட்ட கோயில்ல சொன்னல, அத செவ்வந்தி கிட்ட சொல்லு. என் அக்கா பொண்ண நான் திருப்பி அனுப்புற ஐடியா இல்லன்னு அப்படி ஆணித்தரமா சொன்னல, இப்ப சொல்ல. ஆமா, யார் கேட்டாலும் சொல்லுவேன், எங்க கேட்டாலும் சொல்லுவேன். எனக்கு அவளை திருப்பி அனுப்புற ஐடியா சுத்தமா இல்ல. இப்போதைக்கு ஏதோ உங்ககிட்ட சமாளிச்சு கூட்டிட்டு போறேன். அதுக்கப்புறம் மதுவை நான் கண்டிப்பா எப்பயுமே அனுப்ப போறது இல்ல. இதுதான் என்னோட பிளானே. போதுமா? உன்னை நம்பி குழந்தைய அனுப்பி வச்சா இப்படிதான் பிளான் பண்ணி கூட்டிட்டு போவியா? இதுக்குதான் நான் மதுவை உன் கூட அனுப்பி வச்சனா? ஏமா இது ஸ்டேஷன் நினைச்சீங்களா இல்ல உங்க வீடு நினைச்சீங்களா? இந்த சண்டையெல்லாம் இங்க வச்சு கூடாது. கிளம்புங்க முதல்ல. ஏதோ பொண்ணை காணோன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு இங்க நின்று சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அர்ச்சனா நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ பண்ண பிளான் மதுவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவ போயிருக்கா. இன்னைக்கு அவ காணாம போயிருக்கானா அதுக்கு நீதான் காரணம். ஏமா சொல்ல சொல்ல சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, சொன்ன கேட்க மாட்டீங்களா? யோ விஜயன் சார், இவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டு அனுப்பிச்சு விடியா? ஓகே சார். செவந்தி வா, செவந்தி வா. ஆமா நீ வாங்க. நீ அக்கா வாங்க வாங்க.
பாரு சௌமியா. அப்படிக்கா போ, அப்படி போ, ஸ்ட்ரைட்டா போ, அப்படி போ, அப்படி போ, பாத்து. பாத்து மெதுவா. சத்தம் போடாதீங்க சரியா? அண்ணா, அந்த ஒரு பொண்ணு செத்து போகும் எனக்கு எப்படின்னு தெரியும்? வர வழியிலே அதை புதைச்சிட்டோம்னா யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அதை பத்திலாம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கண்ணா. ஒரு பொருள் குறையுதுன்னு சொல்லி தான் இன்னொரு பொருளை புதுசா சேர்த்திருக்கோம். புரியுதுங்களா? அண்ணா, ரேட் மட்டும் நம்ம நினைக்கிற மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கொடுத்துடலாம். சரி சரி அண்ணா. அண்ணா, அதெல்லாம் செட் ஆகாதுண்ணே. அதெல்லாம் ஒத்தே வராது. என்னென்ன நினைச்சிட்டு இருக்காங்க? எவ்வளவு ரிஸ்க் எடுத்து இதை பண்ணிருக்கோம்னு தெரியுதுங்களா? அண்ணா, சத்தியமா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் சரக்கு கடத்துற வேலையோ போதை பொருள் கடத்துற வேலையோ கிடையாதுண்ணே. எல்லாம் சின்ன பசங்க. நாளைக்கு ஏதாவது சின்ன பிரச்சனைனாலும் நம்ம மொத்த பேரையும் கொண்டு போய் தூக்குல போட்டுருவாங்கண்ணே. தெரியும்ல எவ்வளவு ரிஸ்க் இருக்குண்ணே இந்த வேலையில. அதனாலதான் கேக்குறோம். முடிஞ்சா கொடுங்க, இல்லனா மேலூர் பார்ட்டி கிட்ட சொல்லி கல்ஃபுக்கு அனுப்பிச்சிடுறோம். கையில சரக்கு வச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பிரச்சனை தானே. நீங்க எங்கேயோ உட்காந்துக்கிட்டு ரேட்டுக்காக பேரம் பேசாதீங்க. இது பேரம் பேசுற பொருள் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்கண்ணே. அண்ணா, சாயந்தரத்துக்குள்ள எனக்கு கரெக்டான ஒரு பதில சொல்லுங்க, இல்லைன்னா கை மாத்தி விட்டுறேன். போனை வைக்கிறேண்ணே. சத்தம் போடாதீங்க, சொல்ற அமைதியா இருங்க. இங்க பாருங்க, இவங்க எல்லாரும் நம்ம எல்லாரையும் விக்கிறதுக்காக பார்கெயின் பண்ணி போன்ல பேசிட்டு இருக்காங்க. அக்கா, நம்மள விக்கிறாங்களா? நம்மள எதுக்கு விக்கணும்? தெரியல ஏன் விக்கிறாங்கன்னு. ஆனா விக்கிறதுக்காக தான் பேசிட்டு இருக்காங்க. அக்கா, பயமா இருக்குக்கா. நம்ம எப்படியாவது இங்க இருந்து போயிடலாம். கண்டிப்பா நம்ம போயிடலாம். யாரும் பயந்துக்காதீங்க. பயந்துட்டா நம்மளால தப்பிக்கவே முடியாது. பயப்படாம இருங்க. அப்போதான் நம்ம ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியும். சரியா? இங்க இருந்து எப்படியாச்சும் நம்ம தப்பிக்கணும்னா நமக்கு ஏதாவது ஐடியா வேணுமே. என்ன பண்ணலாம்? என்ன பண்றது? ஏமா செவந்தி, அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஏதாவது போயிருக்காளான்னு விசாரிச்சிங்களா? விசாரிச்சிட்டோம் மாமா, எங்கேயும் வரலையா. அவ டீச்சர் வீட்டுக்கு கூட போய் பார்த்துட்டு வந்துட்டோம், அங்கேயும் வரலன்னு சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணு எங்க போச்சுன்னே தெரியலையே. செவந்தி, ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் போட்டு கேட்டியாடி? இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டாத, தேடிக்கிட்டு இருக்கோன்னு சொல்றாங்க. தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். கண்டிப்பா அவ கிடைக்க மாட்டா. ஏய், உனக்கு என்னடி வந்துச்சு? சும்மா இருங்க பாட்டி. அதான் மதுவே ஃபோன் பண்ணி அர்ச்சனா சித்திய ஊருக்கு போக சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் வரேன்னு சொல்லிட்டால, அப்புறம் என்ன? அர்ச்சனாவை பேக் பண்ற வழியை பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா மது இங்க வந்துட போறா. ஏன்னா அவளுக்கு அப்படித்தானே சொல்லி கொடுத்துருக்காங்க. பூர்ணி, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? ஆமா செவந்தி, நீ அப்படித்தானே சொல்லி கொடுத்திருப்ப. அர்ச்சனா ஊருக்கு போனதுக்கு அப்புறம் வான்னு சொல்லிருப்ப. அவளும் ஃபோன் பண்ணிட்டா. அர்ச்சனா போயிட்டா, ஆட்டோமேட்டிக்கா குழந்தை வீட்டுக்கு வர போறா. இதுக்கு எதுக்கு இவ்ளோ டென்ஷனு, இவ்ளோ பில்டப்? இதுல போலீஸ் கேஸ் வேற. ரொம்ப தான் பண்றீங்க. பூர்ணி, உனக்கு என் மேல கோவம் இருக்குங்கிறதுக்காக என்ன தப்பு நடந்தாலும் நான் தான் காரணங்கிற மாதிரி பேசுற? அக்கா இங்க இருக்குக்கா. அக்கா வாங்கக்கா. ஏதாவது ஒரு பேப்பர் இருந்தா எடுத்துட்டு வா. சரிக்கா, இந்தாங்க.
அக்கா சௌமியா என் கூட வரியா? வரேன்க்கா. வா. ஏய் ஒழுங்கா க்ளீன் பண்ண. அங்கிள் முடிஞ்சது அங்கிள். சரி சரி கிளம்புங்க. கிளம்பு சொல்லிட்டார்ல. சரி போய் சாப்பிடலாம் வா. டேய் ஏந்திரா வா சாப்பிடலாம். ஆனே பசிக்குது. டேய் ஏந்திரா சாப்பிடுறா. டேய் பாத்துறா சாப்பிடுறா. டேய் 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 என்னண்ணா அறிவு இருக்கா? கருப்பாம்பூச்சி இருக்குடா. டேய் உங்களுதுல ஏதாவது இருக்கான்னு பாருங்கடா. டேய் ஏன்டா உயிரை எடுக்கிற? நல்ல கடையை பார்த்து சாப்பாடு வாங்கிட்டு வர மாட்டியா? இந்தா போய் மாத்தினா கொடுக்கலாம். மண்டையில 2 போட்டு வாடா. உன்னெல்லாம் வச்சு எப்படிடா வேலை செய்ய போறேன்? போடா. அண்ணா சாப்பாட்டுல கரப்பாம்பூச்சி இருந்தா நான் என்னென்ன பண்ண முடியும்? இந்த ஹோட்டலுக்காரனை போய் நான் வச்சுக்கிறேன். இருக்கட்டும். டேய் கொடுத்துங்கடா எல்லாத்தையும். எடுத்து போட. வசிக்கிற டயத்துல இப்படி பண்ணிட்டான். இருண்ணா போய் வாங்கிட்டு வாடா. சக்சஸ். கன்ஃபார்மா நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். என்னென்ன பிரியாணி கொடுத்துருக்கீங்க? என்னாச்சுண்ணே? பிரியாணில கரப்பாம்பூச்சி போட்டு வச்சிருக்கீங்க. இப்படிதான் பார்சல் பண்ணி கொடுப்பீங்களா? அங்க என்ன பாக்குறீங்க? இதை எடுத்துட்டு வேற பிரியாணி கொடுங்க. உங்ககிட்ட போய் பிரியாணி வாங்கினேன் பாருங்க. என்னையா பூச்சி இருந்ததா? என்னென்ன சொல்றீங்க? அப்புறம் கஸ்டமர்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, கொஞ்சம் மெதுவா பேசுங்கண்ணே. இதை எடுத்து பாருங்க. ஏதோ சிக்கனு மீன் ஃப்ரைன்னு எக்ஸ்ட்ரா வச்சிருந்தா கூட பரவாயில்ல. கரப்பாம்பூச்சி ஃப்ரை எங்களுக்கு எதுக்கு? சுச்சோ என்னது? என்ன மன்னிச்சிருங்கண்ணே, இது எப்படி வந்ததுன்னு தெரியல. முருகா இங்க வா. சொன்னா கேளு. போட்டு தள்ளிடுறேன். வராத கீழே போடுறா.
வந்தீங்கன்னா போட்டு தள்ளிடுவேன். எவனாவது வந்தீங்க போட்டு தள்ளிடுவேன் பாத்துக்கங்க. இங்க பாரு, அவங்கள ஏதாவது பண்ண உன்னை இங்கேயே காலி பண்ணிடுவேன் பாத்துக்க. மரியாதையா கத்திய போட்டு சரண்டர் ஆயிடு. ஏய், இவளை குத்திடுவேடா. நான் செத்தாலும் பரவாயில்ல, இவளை நான் கொன்னுட்டு தானே போவேன். அண்ணி, உங்களுக்கு ஒண்ணு ஆகல. கத்தி கத்தி காட்டி பாருடா. ஆகல. போடுங்க அவனை. ஜேஸ்ல உரிச்சடா. யார் கழுத்துல கத்தி வைக்கிற? ஏய், சொல்றா, எங்கடா வச்சிருக்க அந்த பொண்ண? சொல்றா, சொல்றாங்கற. சொல்லல அடிச்சு கொன்றுவேன். நான் சொல்ல மாட்டேன். கழுத்துல கத்தி வைக்கிறியா நீ? அந்த அளவுக்கு நீ பெரிய ரவுடியா? ரவுடியா? எடா, ரவுடியா நீ? சொல்றா, அந்த பொண்ணு எங்க வச்சிருக்க? சொல்லு. நீ இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்ட. இப்ப சொல்லுவ பாருடா. சொல்றா, சொல்றா, சொல்றா. இல்லன்னா சுட்டுட்டு போயிட்டே இருப்பேன். தப்பிச்சு ஓடுனா அதான் சூட் பண்ணன்னு சொல்லிடுவேன்டா. மரியாதையா சொல்றா, எங்க வச்சிருக்க அந்த குழந்தைய? சொல்றா. ஏய், வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருக்கணும், இல்லனா கதையை முடிச்சிருவேன். டேய், 4 பொடி பசங்களை சமாளிக்க முடியல, நீங்களாம் ஒரு ரவுடி பசங்களா? அண்ணா, இதுங்களா பொடி பசங்க? கையங்களை கடிச்சிருச்சுனா வாயை மூடுறா. அசிங்கமா இல்ல உங்களுக்கு? போ. வாங்க வாங்க போங்க போங்க போ. ஏய், ஏத்துடா, எல்லாத்தையும் ஏத்துடா. ஏறு ஏறு உள்ளார் ஏறு. சீக்கிரம் ஏத்துடா. டேய், ஏறு ஏறு ஏறு. சீக்கிரம் ஏறுங்க, நிக்கிறேன். ஏறு சீக்கிரம். சீக்கிரம் ஏறுங்க. ஏறுங்கங்கறல. நீ போய் வண்டி ஏறு. போ. ஏய், உள்ள போ. மனையில உட்கார்ந்திருக்க, உள்ள போ. செவந்தி, போலீஸ்டா. இருங்க இருங்க. ஊரா ஊரா ஊரா. ஏய், நில்லுடா. ஏய், எங்கடா? இல்லன்றல. இல்லடா. புடிங்க அவனை. நில்லுடா. ஏய், சீக்கிரம் வாடா. ஏய், நில்லுடா. நில்லுடாங்கற. மது, செவந்தி, மது, செவந்தி, செவந்தி, பயப்படாத, நான் தான் வந்துட்டேன். சரியா? ஓடாதீங்க, நில்லுடா. ஏய், 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 நில்லுடா. நில்லு. ஏய், எங்கடா தப்பிச்சு போக பாக்குற? உன்ன ஏண்டா? மது, 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 கொஞ்சம் பொறுமையா இரு. நான் வந்து திறக்கிறேன். மது, குழந்தையடா கடத்துறீங்க. போ. மது, கையடியா. பூட்டி இருக்க நீ. ஓடாங்க. ஓடா குட்டி. குட்டி போறா. ஏய், ஓடா. பசங்க அதுல இருக்காங்க. ஓடா சீர. ஆமா சார். உள்ளதா இருக்காங்க. ஓடு. குழந்தைய வா கடத்துற. குட்டி போ. யார்ட்டடா அக்கி இருக்க 3 பேர்த்துல? குர்ரா. அன்பு, அத வாங்குங்க. ஏய், சாவி குர்ரா. இருங்க சார். இந்தாங்க. இந்தாங்க சார். மது, வாங்கப்பா. வாங்க. இறங்க. செவந்தி, உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்ல. அதான் நான் வந்துட்டேன்ல. அடாத, ரகுச்சித்து இருக்காரு. போலீஸ் எல்லாம் கூட வந்துட்டாங்க. ஒண்ணும் பயப்படாத, சரியா? அழாதீங்க. அழாதீங்க. உங்க எல்லாருக்கும் ஒண்ணும் ஆகல. நீங்க எல்லாம் நல்லா தானே இருக்கீங்க. பயப்படாதீங்க. நீங்க எல்லாரும் சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம், சரியா? மது, மது, ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல, பயப்படாத. இங்க பார், எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்ததா
இதற்கிடையாக தமிழகத்தில் தொடர் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதனால் ரகு, பொதுமக்கள் தயார் நிலையில் அந்த இருக்குமாறு டிவியை கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணுப்பா. கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதனைத் தொடர்ந்து பள்ளி ஈஸ்வரி, நாம் எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருந்தா மட்டும் பத்தாது. ஏதாவது ஸ்வீட் கீட்டு பண்ணி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கணும். பண்ணிடலாம் மாமா. நாளைக்கு எப்படியும் பொங்கல் செஞ்சாகணும். கூட ஒரு ஸ்வீட்டையும் செஞ்சு பொங்கலோட சேர்த்தே கொடுத்துருவோம். அது கூட சரிதாம்மா. 4 பேருக்கு செஞ்சாதானே சந்தோஷமா இருக்கும். டேய் அண்ணாமலை, சும்மா பொங்க வைக்கிறோம் ஸ்வீட் பண்றோம்னு சொல்லி விட்டுறாத. இன்னைக்கு நம்ம வீட்டு மூத்த பேத்தி மதுதான், புரிஞ்சதில்ல? அதனால வைக்கிற பொங்கலை அவ கையாலேயே வச்சிரு. அம்மா, நீ சொல்றது சரிதாம்மா. நானே இதை பத்தி யோசிக்கல. நாளைக்கே கோயிலுக்கு போய் குலசாமி முன்னால நம்ம மதுமிதாவை பேத்தியா ஏத்துக்கிட்டு பட்டத்தை கட்டி ஒரு பொங்கலை வச்சுட்டா சிறப்பா முடிஞ்சிடும். பட்டம் எதுக்கு மாமா? என்ன செவந்தி, நம்ம வீட்டு மூத்த பேத்தின்னா பட்டம் கட்டித்தானே பொங்கல் வைக்கிறது வழக்கம். என்னது அது பட்டம்? ஏய், அதான் எங்க அப்பா சொன்னார்ல, மூத்த பேத்தினா அப்படிதான் பட்டம் கட்டுவாங்கன்னு. நீயும் வருவல்ல, வந்து வேடிக்கை பாரு. நான் எதுக்கு வரணும்? நீங்க பட்டம் கட்டுவீங்க, பட்டத்தை பறக்க விடுவீங்க. எனக்கு எதுக்கு அதெல்லாம்? ஏய், குடும்பம்னா நல்லது கெட்டது நடக்கும், வந்துட்டு போகணும். குடும்பத்துக்குள்ள 1000 சண்டை சச்சரவு இருக்கும், புரியுதா? அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. இந்தடா ரகு, உன் பொண்டாட்டி என்னதான் சொல்றா? கேட்டீங்கல்ல பாட்டி? உங்க பட்டம் கட்டுற விழாவுக்கு நான் வரலன்னு சொல்றேன். உங்க பேரன் தான் கேட்க மாட்டேங்கிறாரு. பூர்ணி, வீட்டுல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது முதல்ல வரலன்னு சொல்லாத. எதுக்கு எடுத்தாலும் ஏட்டிக்கு போட்டியா பேசாத. உனக்கு பிடிக்கலன்னா கூட வந்து கலந்துக்க. முதல்ல அப்படி பழகு, அதான் மரியாதை. வாயை திறந்து ஏதாவது பேசுறாளா பாரு. வெண்ணு முழுங்கிட்டு நிக்கிறா அப்படியே. அப்பா, அவ வருவா, விடுங்க. நீங்க ஆகிற வேலையை பாருங்க. அக்கா, உனக்கு பட்டம் கட்டுவாங்கல்ல, எனக்கும் கொஞ்சம் தரியா? சாப்பிட போறதுன்னு நினைச்சுக்கிட்டா. எனக்கு பட்டம் கட்டினதும் உனக்கு தரேன். அக்கா, இந்த பொங்கலுக்கு நீங்க தான் சீஃப் கெஸ்டா எல்லாரும் சொல்றாங்க. அமைதியா இரு நந்தினி, கிண்டல் பண்ணிட்டு. ஆமா, மது என்ன சாதாரண பொண்ணா? சீஃப் கெஸ்ட். மதுவக்கா சீஃப் கெஸ்ட். மதுவக்கா சீஃப் கெஸ்ட். சரி, சிரிச்சதெல்லாம் போதும். பொங்கல் என்னாச்சுன்னு பாருங்க. கிழக்கு பக்கமா தான் பொங்கி வரணும். கொதிக்குது பாட்டி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களே. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் தருவோம். ஏண்டி, பொங்கல் சாப்பிட ஆசைப்படுற வயசா இது? என்ன இன்னும் பொங்கல் பொங்கி வர மாட்டேங்குது? எப்படி மேல வரும்? சுண்ணாம்பு காலையில காஞ்சிரும்.
அப்புறம் இவங்க பானையில வைக்கிற பொங்கல் எப்படி பொங்குதுன்னு நானும் பாக்குறேன். இப்போதைக்கு நம்ம பேஷண்டோட உயிர் தான் முக்கியம். ஸோ அவங்க கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டியை நம்ம சீக்கிரமா ரிமூவ் பண்ணணும். ஐயோ சமந்தி அழாதீங்க. என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு. இதை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? கல்யாணம் ஆகி குழந்தை பெத்துக்க வேண்டிய வயசுல இப்படி சொல்லிட்டாங்களே. சமந்தி அழாதீங்க. சமந்தி வருத்தப்படாதீங்க. அவங்கள அழ வேண்டாம்னு சொல்லுங்க. அழாதீங்க சமந்திமா. அழாதீங்க சமந்தி. மாமா அத்தை ரகு உடஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரு. அவர்கிட்ட போய் பேசுங்க. போங்க. சமாதானப்படுத்த அழாதீங்க. வாங்க தைரியமா இருக்குமா? நான் என்ன பண்ணுவேன்? ரகு கண்ணை தொடப்பா. பூர்ணிமாவுக்கு உடம்பு குணமாகட்டும், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இங்க பாரு, அழுகாதப்பா. ரகு வருத்தப்படாதடா, எல்லாம் சரியா போயிடும். ரகு, நாம வேற ஒரு டாக்டரை பார்த்து செகண்ட் ஒப்பீனியன் கேட்கலாம். ஃபீல் பண்ணாதீங்க. மேடம், அவங்க கண்ணு முடிச்சிட்டாங்க. நீங்க போய் பாக்குறதா இருந்தா பாருங்க. சரிம்மா. அம்மா ஒரு நிமிஷம் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. பூர்ணிமா கேட்டா கர்ப்பப்பையில கட்டி இருக்கு, அத ரிமூவ் பண்ணணும்னு டாக்டர் சொன்னாங்கன்னு சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா அவ மனசு ரொம்ப கஷ்டப்படுவா. வெறும் வயித்துல கட்டி இருக்கு, அத ஆபரேஷன் பண்ண சொன்னாங்கன்னு மட்டும் சொல்லுங்க. கர்ப்பப்பை விஷயம் எதுவும் சொல்ல வேண்டாம். விஷயத்த சொன்னோன்னா அவ மனசுடைஞ்சு போயிடுவா. என் பொண்ணு கிட்ட நான் எப்படி போய் சொல்லுவேன்? அத்தை, அண்ணி சொல்றது கரெக்ட் தான். இப்போதைக்கு பொண்ணுகிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். நேரம் பார்த்து நானே சொல்லிக்கிறேன். அவ கேட்டானா வயிற்றுக்குள்ள ஒரு ஆபரேஷன் பண்ணணும், கட்டி இருக்குன்னு சொன்னாங்கன்னு மட்டும் சொல்லுங்க. சரிங்க மாப்ள, நீங்க சொன்ன மாதிரி நான் சொல்லிடுறேன். பூர்ணி எப்படிமா இருக்க? கொஞ்ச நேரத்துல எல்லாரையும் பயமுறுத்திட்டேடி. என்னமாச்சு எனக்கு? ஏன் இங்க இருக்க? நீ பேசிக்கிட்டே இருந்த, அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்ட. நானும் பக்கத்து வீட்டு அக்காவும் சேர்ந்துதான் உன்னை ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணோம். ஏய், இங்க எதுக்கு நீ வந்த? போ முதல்ல. வெளியில போ. உன்னை நான் வெளியில போன்னு சொன்னேன். போ. மா, இவள முதல்ல வெளியில போக சொல்லுமா. இவ்வளவு தான் நான் இன்னைக்கு ஹாஸ்பிடல்ல வந்து படுத்திருக்கேன். முதல்ல இவள வெளியில போக சொல்லுமா. பூர்ணி, நான் என்ன பண்ண? நடிக்காத. என்ன பண்ணியா? கோயில்ல வச்சு என்ன அவமானப்படுத்தினது பத்தாதுன்னு இங்கேயும் வந்து நிக்கிறியா? என்ன கை நீட்டி அடிக்கிறதுக்கு உனக்கு யாரடி ரைட்ஸ் கொடுத்தது? இப்ப ஹாஸ்பிடலுக்கும் தேடிட்டு வந்துட்டியா? அம்மா, இவள முதல்ல வெளியில போக சொல்லு. சரி. ஏய் ஏய் பூர்ணி, கொஞ்சம் பேசாம இரு. உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்க, இப்படியா கத்துவ? முதல்ல கத்தாம நார்மலா பேசு.